என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நீங்க சொல்லுற சத்தமா இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே கண்கள் நம்மளோடு கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல எங்க ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் காதுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக, எங்கள் சிந்தனைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்வதாக. அப்பா, எங்கள் இருதயங்கள் எல்லாம் பூரிப்படையட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவன் தம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி எங்களை குணமாக்குவீராக, எங்களை வாழ வைப்பீராக, எங்கள் சிறையிருப்பை மாற்றுவீராக, எங்களுக்கு எதிரான ஆயுதங்களை முறியடித்து போடுவீராக. விசுவாசம் நம்பிக்கை எங்களிலே பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செயலாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அழைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன அழைச்சிருக்கிறாரு? எங்க அழைச்சிருக்கிறாரு? எப்ப அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, என் ஆண்டவர் 1947 அழைச்சாரு, 85 அழைச்சாரு, 94 அழைச்சாரு, 2000 என்ன பெயர் சொல்லி அழைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அது எப்படி உண்மைன்னா, உங்க காது கேட்க உங்களை அழைச்சது அப்ப. ஆனா உங்களை தேவன் எப்படி தெரியுங்களா அழைச்சிருக்கிறாரு? உங்களை எப்ப தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்முடைய அவர் பெயர் சொல்லி என்ன பண்ணிருக்காரு? அழைத்திருக்கிறார். நமக்கு நம்ம உருவம் இன்னதுன்னு நம்ம அறியாத பொழுது, நம்முடைய முற்பிதாக்கள் உருவாகிறதுக்கு முன்னமே கர்த்தர் நம்மை இந்த நூற்றாண்டுக்கென்று, இந்த நாட்களுக்கென்று கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திற்கு ஒரு வசனத்தை நான் அடிக்கடி யோசிப்பேன். நம்மளுடைய முடி கூட அவருடைய விருப்பம் இல்லாம சித்தம் இல்லாம என்னன்னா கீழே விழாது. அப்போ பாருங்க, கர்த்தர் நம்ம மேல எப்படிப்பட்ட நினைவு உள்ளவரா இருக்கிறார், நம்ம மேல எவ்வளவு அன்பு உள்ளவரா இருக்கிறாரு நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம இந்த பூமியில வாழ்ற நாள்ல நம்ம நிறைய ஐக்கியத்தை விரும்புறோம். மனுஷன் தேவன் ஆதாம உண்டாக்குனாரு. தேவனுக்கே விருப்பம் இல்லை இந்த ஆதாம தனிமையா வைக்கிறது இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே, கொஞ்ச நாள்லயே ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார்? ஏவாளை கொண்டு வந்தார். அப்ப இந்த மனிதன் பாருங்களேன், மனிதன் மனுஷி அவங்க தனிமையை அவங்களால இருக்கவே முடியாது. தனிமையை சிலர் சொல்லுவாங்க, நான் தனிமையில் இனிமை காண்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இனிமையா இருக்கிறது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஆள் பைத்தியம் ஆயிடுவாரு. ஏன்னா எந்த மனுஷனும் தனியா இயங்கவே முடியாது. பாருங்க, அவனுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அவன் எதையாவது ஒன்றை பகிர்ந்து கொள்வதற்கு கட்டாயம் ஆள் வேணும். கர்த்தரோட பாருங்க, அப்படிதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தனியா இருக்கணும்னு நீங்க யாரும் விரும்பாதீங்க. நான் தனியா இருந்துருவேன், நான் தனியா சாதிச்சிருவேன். இல்ல இல்ல இல்ல,
நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்கன்னா கூட உங்களோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்ப பாருங்க, மனிதன் கூட அப்படிதான். அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல ரொம்ப வேல்யூவானது பார்த்தீங்கன்னா அன்பு. இந்த அன்பு பாருங்க, அது என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு அன்பை பெற்றுக்கொள்வதற்கு எதையும் இழக்கிறதுக்கு அது துணிகிற அன்பா இருக்கு. அப்ப ஒரு நண்பனை ஆதாயம் பண்ணி கொள்றதுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பு கூட இருக்குன்னு வேதாகம் நமக்கு என்ன பண்ணுது? போதிக்குது. இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்கும்படி அவர் தம்முடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் ஏதோ ஒன்றுல ஒருவரோடு ஐக்கியமா இருப்பதை தேவனும் விரும்புகிறார். இரண்டாவது, நம்ம அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஐக்கியம் இல்லாம நம்ம இருக்க முடியாது இந்த உலகத்துல. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, குடும்பங்கிற அமைப்பை கர்த்தர் உண்டாக்குனார். இது மனுஷன் கண்டுபிடிச்சது கிடையாது. குடும்பங்கிற அமைப்பு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், என்ன எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேர்த்து விட்டாங்க அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, இது ஏதோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகம் முழுவதும் இருக்கு. பாருங்க, இந்த உலகம் முழுவதுக்கும் குடும்பங்கிற அமைப்பை முதல்ல உண்டாக்கி காண்பித்தவர் யாரு? ஏற்படுத்தினவர் யாரு? கர்த்தர். அவர் தான் ஏற்படுத்தினார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பள்ளி பெருகும்படி கட்டளையிட்டு குடும்பங்களை வர்த்தித்து பெருக பண்ணின கர்த்தர். நோவா, அதுக்கு பின்னால பாருங்க எல்லாம் அனுப்பிச்சு போயிட்டாங்க. நோவாங்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை கர்த்தர் அதை பெருக பண்ணினார். பாருங்க, இன்றைக்கும் நம்ம அந்த சந்ததியில தான் நம்மளாம் இருக்கோம். நீங்க யாரும் நீங்க நம்புறீங்களா? நோவா இல்லாம ஒரு மனுஷன் இது பனை மரத்துல, தென்னை மரத்துல, வேற ஏதாவது உயர்ந்த மரத்துல ஒளிஞ்சிருந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒளிஞ்சிருந்து அதுல இருந்து வந்தவங்க தான் இந்தியர்கள், நீங்க அப்படி எதுவும் நம்புறீங்களா? அப்படி நம்புறதுக்கு ஏதாவது இருக்கா? கட்டாயம் கிடையாது. அப்ப நம்ம எல்லாரும் எந்த வழியில தான் வந்திருக்கிறோம்? ஆதாம் ஏவாளின் வழியில, நோவாவின் சந்ததிகள் வழியா தான் நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம்? எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த இந்த ஐக்கியத்தை, இந்த உறவை கர்த்தரே ஏற்படுத்துறவரா இருக்கிறார். அந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு நிறைய ஐக்கியங்கள் இருக்கு, நிறைய நமக்கு உறவுகள் இருக்குது, நிறைய நமக்கு ரத்த சொந்தங்கள் இருக்கிறாங்க, ரத்தம் இல்லாத அநேக உறவுகள் இருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் உலகத்துல நிறைய பேர் நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம், இந்த சீயக்கா தூள் முதல்ல ஒரு பாக்கெட்ல போட்டு விற்பாங்க. அது எப்படி இருக்காதுன்னா, அது அப்படி தொட்டா அது ஒட்டுற மாதிரி இருக்காது. அது எப்படின்னா நொழுக்கிட்டே இருக்கும், உள்ள நிறைய காத்து அடைஞ்சிடும். நான் ஒரு முறை என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த சீயக்கா தூள் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பிடிச்சி அது நல்லா மெதுமெதுன்னு இருந்தது, நிறைய காத்து உள்ள இருந்துச்சு. இப்படியே இருக்கும், நான் பிடிச்சி இப்படியே அமுத்தி விளையாண்டுருக்கேன். அப்ப அமுத்தி விளையாண்டுட்டு இருந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு நாள் அது ஒரு நேரம் டப்புன்னு வெடிச்சிருச்சு. வெடிச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சீயக்கா தூள் முழுவதும் எங்க வந்துருச்சுன்னா என் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப என்னை நேசித்த என் சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க எனக்கு சுகமாகிற வர அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நான் படுற கஷ்டத்தை என்ன பண்ண முடியல, அவங்களால தான். எப்படி நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு கூட அப்படி நேசிக்கிறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க தூங்க மாட்டாங்க. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன். இப்படிப்பட்ட நல்ல ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா அவங்க தூங்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இப்படிலாம் நம்ம உறவுகள் பாருங்க, அன்புனால நமக்குள்ள நிறைய இருக்கு. இதுக்காக நான் கத்துறதுக்கிறேன். ஆனா இது எல்லாவற்றை காட்டிலும் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு. இந்த உலகம் நம்ம மேல, நான் உன் மேல கொள்ள பெரிய வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்குன்னு எதை செஞ்சாலும் சரி, அது தேவனுடைய அன்புக்கு ஈடாகாது. ஒருவர் உங்களை நேசிச்சு சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு இருக்கக்கூடிய இந்த 50 ஏக்கரை நான் உனக்கு தரேன், நீ எனக்கு ஒரு ரத்த சொந்தம் கிடையாது, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், அதுக்காக உனக்கு ஒரு 50 ஏக்கர் தரேன், ஒரு மலையை தரேன், விலை உயர்ந்த முத்தை தரேன், வெள்ளியை தரேன், பொண்ணை தரேன், இது எதை வேணாலும் கொடுக்கட்டுமே.
அவங்களுடைய அன்பு மாயையானது நான் சொல்ல கிடையாது, உண்மையானது தான். ஆனா நான் சொல்றேன், இது எல்லாத்தை காட்டிலும் என் இயேசுவினுடைய அன்பு பெரியது அப்படின்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஏன் அதை சொல்றேங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நான் இதெல்லாம் சொல்றேன். இது எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய அன்பு பெரியது. ஏன் அப்படின்னா, அவர் என்னை அப்படிப்பட்டதான விலைக்கிரயம் கொடுத்து என்னை அவர் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை குறித்து அவர் சொல்றார் பாருங்க. பவுல் சொல்றார், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நான் எனக்கு இந்த பிரசங்கத்தை நான் தான் பண்ணேன். இந்த பிரசங்கம் என் வாழ்க்கையை ரொம்ப பெரிய அளவில் மாற்றினது. அதனால இந்த பிரசங்கத்தை எனக்குள்ள நான் அதிகமா போதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு முறையும் என் ஜெபத்துல இந்த வசனங்களை நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்றப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே இந்த உலகத்துல நமக்கு நிறைய ஐக்கியம் இருக்குது, நிறைய நட்புகள் இருக்குது, நமக்காய் நிறைய கிரயம் செலுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் நம்ம இயேசுவை அதிகமா நேசிக்கிறோமா? ஆண்டவராகிய கிறிஸ்து வேதத்தில் கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்ன அதிகமா நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறேன். ஐக்கியமா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம ஐக்கியப்படுவதற்கு, நம்ம அன்பை பரிமாறிக் கொள்வதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு. ஆனால் இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறத நீங்க விரும்புறீங்களா? அவரோட நேரத்தை செலவிடணும்னு விரும்புறீங்களா? அவரோடு நீங்க பல மணி நேரம் பேசிட்டே இருக்கிறத விரும்புறீங்களா? நீங்க கொஞ்சம் விரும்புற சபங்கிறத நான் அறிவிப்பிலே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நீங்க தொடர் ஜெபம் பண்றீங்க, அந்த உறவை காத்துக்கொள்ளணும்னு பிரயாசப்படுறீங்க. உங்களுக்காக நான் கதலை துதிக்கிறேன். இருந்தாலும் அந்த ஜெப நேரங்களெல்லாம் தாண்டி இன்னும் அதிகமா கர்த்தரோடு நீங்க பேசுறீங்களா? கர்த்தரோடு ஐக்கியம் இருக்குதா அப்படின்னு நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? இந்த பூமியில உங்களை எதற்கு வச்சிருக்கிறார் தெரியுங்களா? உங்களை அவரோட ஐக்கியமா இருப்பதற்கா. அவர் சொல்றாரு, நீங்க என் கூட ஐக்கியமா இருக்கிறீங்களோ இல்லையப்பா, நான் உங்களோட ஐக்கியமா இருக்கிறேன். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுவார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். யாரோட ஐக்கியமா இருப்பதற்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அவரோட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை இப்படி சொல்றோம், அவர் உன் கண்ணை குத்திடுவார் பாரு, உன்னை புரட்டி போட்டுருவாரு பாரு, உன்னை தலையெல்லாம் தொங்க விட்டுருவார் பாரு, நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உன்னை ஜெபிக்க பாரு, உன்னை வெளுக்க போறாரு பாரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் நிறைய நேரங்கள்ல. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, இல்லப்பா, இல்ல, நீங்க எப்பொழுதும் அவரோடு ஐக்கியமா இருக்கிறத அவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். சில நேரத்தில் பாவம் நம்மள தேவனோடு பிரிக்குது பாருங்க. சில நேரம் ஜெபிக்கணும்னு நினைச்சா கூட பாவம் எண்ணம், நான் அவங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா பாவம் நம்மள தேவனை விட்டு பிரிக்குது. இந்த உலக கவலை நிறைய நேரங்கள்ல பாருங்க, பாவம் மட்டும் பிரிக்கிறது, கவலை கூட நம்மள என்ன பண்ணிருக்கு, பிரிச்சுது. எனக்கு தான் ஏதாவது கஷ்டமோ அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகத்துல யாருக்குமே அப்படி வரலங்க. அந்த பையனை பாருங்க, அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, இவங்கெல்லாம் கர்த்தரையே அறிந்து கொள்ளல, ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் பாருங்க இவ்வளவு வேதனை அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கிருபை என் மேல இருக்குது, அவர் தயவு என் மேல இருக்குது, அவர் இறக்கை என் மேல இருக்குது, அவர் எனக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் என்ன மீட்கும்படி எனக்கு உதவி செய்யும்படிதான் அவர் சிலுவைக்கே போனார். இந்த ஐக்கியத்தை தூக்கி போயிடும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? உங்களுக்கு ஏதோ ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு, நீங்க உடனே யாருக்கு போன் பண்ணுவீங்க? நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுவீங்க? போன் பண்ணுவீங்க. போன் பண்ணி டாக்டர் போன் பண்ணி சொல்லுவீங்க, நான் இங்க போயிட்டேன், எனக்கு இப்படி அடிபட்டுச்சு சொல்றோம்.
எங்க வீட்டுல நடந்து போச்சு, நீங்க வந்துருங்க அப்படின்னு யாரும் சொல்றோம்? ஐக்கியமா இருக்கிறவர்களோடு நம்ம அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்றோம்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க உங்க வாழ்க்கையில கஷ்ட காலங்கள்ல நீங்க கர்த்தரோடு நேரத்தை செலவிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. அம்மாவுக்காக சிலருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்ப நம்ம ஐக்கியம் யாரோட இருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு. இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த நிலையிலும் பவுல் சொல்றாங்கல்ல, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும் ஆழ்ந்திருக்கவும் தெரியும், என்னுடைய எல்லா நிலைமையிலும் அவர் என்னோட கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் கேட்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த சபைக்குள்ள நீங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் கிறிஸ்துவோடு இந்த நாடு பெருக கடவுது. ஹalleluya. ஏன்னா இந்த ஐக்கியம் என்ன செஞ்சிடும்? நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, வெளியில இருக்கிறோம், என்னப்பா போய் சாமியை சாமியை பார்த்து ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு கடவுளே நம்ம உங்க குறையெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டீங்கன்னா கோயிலுக்கு போனது முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் பாருங்க, மணிக்கணக்கான நேரம் போய் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு சத்தம் போட்டு பாட்டை பாடி ஏதே கத்தி பூச்சை போட்டு ஜபம் பண்ணி அவங்க பயங்கரமா பல மணி நேரம் ஜபம் பண்ணி ஆராதனை பண்ணி அப்படியெல்லாம் செய்யறாங்களே, ஏன் அப்படின்னு அவங்களுக்கு அது புரியல. அவங்கெல்லாம் கடவுளை, அதெல்லாம் கடவுள் கிடையாது, அவங்கெல்லாம் தேவைக்காக தேடுறவங்களா இருக்கிறாங்க. நம்ம தேவைக்காக தேடுகிறவர்கள் அல்ல, தேவனோடு இணைந்திருக்கும்படி விரும்புகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னா இந்த உலகத்துக்குரியது அல்ல. என் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்ததா இருக்குது. ஹalleluya. முப்பரிநூல் சீக்கிரமாய் ஆராதனை சொல்றாங்கல்ல, அது என்னது? குடும்பத்துக்கு மட்டுமா பொருந்தும்? இல்ல, கர்த்தரோடு கூடிய இருக்கிற ஐக்கியத்துல அது விளங்குது. அப்ப என் ஐக்கியம், என் வாழ்க்கை, நான் இந்த உலகத்தோட பிசைச்சதும் இல்ல. என் ஐக்கியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறதுல இருக்கு. ஹalleluya. அதனால நம்ம சொல்றோம், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. நீங்களும் பாடுங்க, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே கை உயர்த்தி, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆவது வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஹalleluya. இங்க யோவான் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப சொல்றாரு, எங்களோட ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்றாரு, ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க கண்டதையும் கேட்டதையும் நாங்க என்ன பண்ண போறோம், சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க சொல்றீங்களா? ஹalleluya. என் ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கு, என் ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது, என் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறது. நீங்க யாரும் தனித்தவர்கள் கிடையாது. நீங்க யாராவது அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளை விட்டு விலகுறது இல்ல, அவர் நம்மளை கைவிடுகிறது. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்ள வேண்டும். பிதாவோடு குமாரனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக் கொள்கிற பொழுது
அங்க சொல்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப உங்க வாழ்க்கையில கவலையா இருக்கா, துக்கமா இருக்கா, நீங்க சொல்றேன், நீங்க தேவனோட ஐக்கியத்தை அதிகப்படுத்துங்க. இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கா, பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சு போச்சா, கையிலும் இல்லை பையிலும் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஐக்கியத்தை அதிகமாக்குங்க. தேவைக்காக ஐக்கியத்தை அதிகமாக்காதீங்க. கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியத்தை பெருக 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 என்ன ஆகுதுன்னா, எல்லா நன்மைகளையும் நிறைவாக்குகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுங்க. அப்ப நான் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் ஐக்கியமா இருக்கிறப்ப என் வாழ்க்கையில அவர் சந்தோஷத்தை நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிற நாள் வர நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தருவார். இந்த பூமியில இருக்கிற நாள் வர நமக்கு எது நிறைய தேவை இருக்கு. கிறிஸ்துவோடு இருக்கிறதுல சந்தோஷம், இந்த உலகத்துல நன்மைகளை பெறுகிறதுல நமக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். சரி, ஓகே. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதிலே 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் பாருங்க. தேவன் அப்ப பாருங்க, இங்க திரும்ப சொல்றாரு, அப்பா உங்க ஐக்கியம் யாரோட இருக்கணும்? பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல கொஞ்சம் கூட என்ன இல்லைங்க, இருள் இல்ல. இது நாங்கள் கேட்டோம் அறிந்திருக்கிற விசேஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தா இருளில் நடக்கிறவர்களாயிராம சத்தியத்தில் நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அப்ப நம்ம இருளில் நடக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அப்ப நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், பிதாவோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன், குமாரனோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு நீங்க இருளில் நடக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா பொய் சொல்லுகிறீர்கள். அப்ப கர்த்தரோடு நடக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா ஒளியில் நடக்கிறவர்களா இருக்கணும். ஒளியில்னா என்ன? வெளிச்சம். தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்கா? தீபமா இருக்கு. நம்முடைய பாதைகளுக்கு அது எப்படி இருக்கா? வெளிச்சமா இருக்கு. அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் அவருடைய வசனத்தின்படி வசனத்தோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில நம்ம வாழ்ற நாளெல்லாம் பாருங்க, நமக்குள்ள இந்த சுவாசம், இந்த காத்து தான், காத்தடைச்ச பையிலா அப்படின்னு பாட்டு கூட பாடியிருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு எது ரொம்ப அவசியமானது? காற்று. அதே மாதிரி நம்ம இந்த உயிர் வாழ்றதுக்கு எப்படி ஒரு காற்று ரொம்ப அவசியமோ அதே போல ஒரு விசுவாசி வாழ்வதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கு. இத பாருங்க, மீன் எங்க வாழ முடியும்? தண்ணீரால தான் வாழ முடியும். தண்ணியை விட்டு மீனை எடுத்துட்டா என்ன ஆயிடும்? மீன் என்ன ஆயிடும்? செத்து போயிடும். அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இந்த நம்மளுடைய ஐக்கியம் எதுல இருக்குன்னா கர்த்தரோடு இருக்கு. இது எதுல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா வசனத்தோடு இருக்கு. இந்த விசுவாசி வசனம் இல்லை அப்படின்னா அவன் செத்தவனா போயிடும். மரணத்தை காண உயிரோடே இருக்கிற பிணமோட ஆயிடும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கு வரேங்க, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரலங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல சில நேரங்களில் நல்ல சாட்சிகளை சொல்றீங்க, உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் இப்போ சொல்றதெல்லாம் இங்க இருக்கிற பரலோக வழிகாட்டி சபையாருக்கு நான் சொல்லலை.
அந்த அங்கிட்டு நத்தரோட தாண்டி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோம், ஆனா என்ன இல்லை, ஒன்றும் வாய்க்கல, ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, நான் ஒளியில் இருக்கிறவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா நானும் எப்படிதான் ஆகணும், ஒளி உள்ளவர்களா மாறும். தேவன் இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாம வெறுமையா இருந்த உலகத்தை அவர் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையை அனுப்பி அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டது. அப்ப வார்த்தையினால் உலகம் உண்டானது. தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஆதியில் வார்த்தை என்பது அந்த வார்த்தை தேவனா இருக்கிறார். அப்ப அந்த தேவன் எப்படி அவர் வார்த்தையா இருந்தாரோ இன்றைக்கும் அதே வார்த்தையை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள போய் விசுவாசத்தை உண்டாக்கி அணுகுற செய்து நம்ம எப்பொழுது எழுப்புகிறதோ அப்பொழுது நாம் எப்படி இருப்போம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஒளியாய் பிரகாசித்தாரோ, அப்போஸ்தலர்கள் எப்படி ஒளியாய் பிரகாசித்தார்களோ, அதுபோல நீங்களும் நானும் தேவனுக்குள்ள எப்படி இருப்போம்னா ஒளியாய் பிரகாசிக்க முடியும். அப்ப நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. ஆராதிக்கிறவன் நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது. அதை தாண்டி நீங்க கர்த்தர் மேல உங்கள் விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களில் எவ்வளவு இருக்கு, நீங்க கர்த்தரை எந்த அளவுக்கு நம்புறீங்க, அவர் வார்த்தை எந்த அளவுக்கு நம்புறீங்க, அந்த வார்த்தையில நீங்க ஐக்கியப்பட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பிரகாசிக்கிறவர்களா இருப்பீங்க. உங்கள் கனிகள் மிகுதியா இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின நிருபம் 17ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 17:3 வாசிக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசுவை நீங்கள் எப்படி அறிய முடியும்? இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் ஐக்கியத்தை எப்படி நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும்? அறிந்து கொள்வதுனா என்ன? அவரை பற்றி A to Z தெரிஞ்சு கொள்வது. நம்ம உறவுல நம்ம வச்சுக்கிறோம்ல, சில நேரங்கள்ல நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இல்ல இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு அவங்க மத்த குழம்பு தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல மத்த குழம்பு வைக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க வைக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. உறவு எப்படி இருக்குது, அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் கிறிஸ்துவோடு எப்படி ஐக்கியமா இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னா நித்தியமான வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த உலகத்திலிருந்து மேன்மையான அனுபவம் எனக்கு ஒரு ஜீவன் இருக்கிறதுன்னு நம்புறீங்களா? நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதை விரும்புங்கள். அதுல நீங்க வளருங்க. அப்படி வளருகிற பொழுது கர்த்தர் நமக்கு பெரியதான காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. அப்ப நமக்கு எதை நம்ம பொக்கிஷமா வச்சுக்கிறோமோ அதன் மேல நம்ம இருதயம் இருக்கு. சில நேரங்கள்ல வயசானவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, காசை கரைச்சு ஊத்துனாதான் உசே போகுங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலருக்கு என்னன்னா, உயிர் கூட என்ன போகா இழுத்துக்கிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னா, ஐயோ நம்ம பணம் இங்க வச்சிருக்கிறோமே, நகையோட வச்சிருக்கிறோமே, நிலத்தை வச்சிருக்கிறோமே, இவ்வளோத்தை விட்டுவிட்டு போகலாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்களா பல வருஷம். அப்ப என்னன்னா, இருதயம் எல்லாம் எங்க இருக்குது?
அங்க இருக்குது. அதனால அதை தாண்டி அவங்களால வர முடியாது. சில நேரங்களை பாருங்க, வெளியூரெல்லாம் போனா சிலரால இருக்க முடியாது. 6 மணிக்கு மேல ஆயிடுச்சா, ஐயோ வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன், மனைவி விட்டு வந்துட்டேன், பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டேன், என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க தங்களை காட்டிலும் தன்னோடு இருக்கிறவர்களை என்ன பண்றாங்க, அதிகமா அங்கதான் அவங்க இருதயம் இருக்குது. எத்தனை பேர் அப்படி உங்க குடும்பத்தை நேசிக்கிறவங்களா இருக்கீங்க? விட்டுட்டு பேசாம போயிடலாம்னு நினைக்கிறேங்க, அப்படின்னாதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், விட்டுட்டு போகாதீங்க. கர்த்தரோடு உங்க ஐக்கியத்தை பெருக பண்ணுங்க. யாரையும் கர்த்தர் மாற்றப்படவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்குதோ அங்க பொக்கிஷம் இருக்கும். இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்தோம்னா, பிள்ளைகளை பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் அந்த செல்போன்லயே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இருதயம் எங்க இருக்குது? இந்த ஆத்மா தாகமும் தவனமும் விருப்பமும் எங்க இருக்குது? இதுலயே இருக்கிறனால சிலருக்கு பாருங்க, டிவி அதிலேயே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கரண்ட் கட்டானா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இப்ப வாலிப பிள்ளைகளே அப்படி இருக்குன்னு பார்த்தா பெரியவங்க அப்படிதான் இருக்காங்க. டிவி போச்சு, அந்த நாடகம் போச்சு, அந்த இது போச்சு. சிலருக்கெல்லாம் ரொம்ப ஐயோ ஜிபிக்க முடியாம போச்சு, அந்த ஊழியக்கார பிரசங்கத்தை கேட்க முடியாம போச்சு அப்படிங்கிற விருப்பம் ஏற்படுது. ஆனா என்ன தாகம்? அப்ப இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் என்ன இருக்குது? பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வந்து பாருங்க, அந்த இருதயம் அதே வாஞ்சிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பொக்கிஷம் இயேசுவாய் மாறட்டும். எங்க போனாலும் சரி, அந்த காலை 5 மணி ஆயிடுச்சா ஜெபிக்கணும், அப்படி உட்காரணும். சாயந்தரம் ஆயிடுச்சா ஜெபிக்கணும் அப்படின்னு உட்காரணும். டிராவல் பண்றீங்களா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க. போகிறப்ப ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க. 1000 ஸ்தோத்திரப்படி புக்கை எடுத்து போயிருக்க. வசனம் பைபிள் எடுத்து போயிருக்க. படிக்க முடிஞ்சா படிக்க, இல்ல ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதையாவது ஒன்றை என்ன பண்ணுங்க, இந்த ஐக்கியத்தை வளர்த்து கொண்டே இருப்பதற்கு. ஏன்னா அவர் ஒளியில் இருக்கிறது போல அவரோட இருக்கிற நானும் ஒளியில் ஐக்கியப்படுவதற்கு, அந்த நித்திய ஜீவனை பெறும்படி நான் என்ன பண்ணுகிறேன்? நான் என் ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்ப உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? பொக்கிஷமா யார் இருக்கிறா? பொருள் இருக்கா? வச்சுக்கோங்க, நல்ல பொருளை வச்சுக்கோங்க. நாங்க கட்ட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப கூட இருந்தா சர்ச்சில் வந்து போட்டுருங்க, அதுவும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லதுதான். ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யங்களுக்காக நன்றி செலுத்துறேன். நல்ல இடங்களை வாங்குங்க, நல்ல பொருட்களை வாங்குங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எனக்கு இந்த உலகத்தின் எல்லாம் எனக்கா இருந்தாலும் இதை எல்லாவற்றை காட்டிலும் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து சில நேரங்கள்ல வேலை 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 போகணும். சபைக்கு வரத கூட சில நேரங்களில் என்ன சொல்றேன்னா, வேலை வந்துருச்சு, தேவனை தேட முடியல அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நமக்கு ஆசீர்வாதங்கிறது வெளியிலிருந்து உள்ள வர்றதில்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யோவான் வந்து இதை ரொம்ப அழகா சொல்றாரு. நேற்றைக்கு நான் இந்த வசனத்தை ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி நினைச்சிட்டு இந்த வசனத்தையே நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த வசனம் என்ன அப்படியே உருக்கிக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றாரு? தாய்க்கு சொல்றப்ப, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை ஒருத்தர் கெட்ட இருதயம் உள்ளவனா இருக்கிறான்னு வைங்களேன். இப்ப நான் அவன்கிட்ட இந்த வசனத்தை சொல்றேன், உன் ஆத்மா வாழ்றது போல் கெட்டதாய் வாழ்கிறது போல் நீ எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமா இருந்து சொல்றேன். இங்க ஒரு வன்கண் எரிச்சல் உள்ள பொறாமை கொண்டு ஆவி உள்ளவன் அப்படின்ட்டு அப்ப சொல்றோம்னு வைக்கிறேன். அவன் எதுல வாழ்ந்து சுகமா இருக்கான்? பொறாமையில, கெட்ட எண்ணத்துல. ஒரு கெட்ட எண்ணம், ஐயோ பார்வையே அந்த மாதிரி பார்வை, மத்தவங்க சந்தோஷத்தை அப்படியே புரியாது, கண்ணே அப்படியே சவப்பாகிற மாதிரி எரிச்சலின் பார்வை உள்ள இருக்கிறான் அந்த நபர். அந்த அம்மா அப்படி அதை சொல்றோம், உன் ஆத்மா வாழ்றது போல நீ நல்லா வாழ்வ அப்படின்னு ஜெபம் பண்றீங்கன்னு வைங்க. அந்த அம்மா எப்படிதான் வாழும்? அதெல்லாம் ஏன்னா அந்த அம்மாவுடைய ஆத்மாவோட என்னதான் இருக்குது? நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கெட்டதா தான். இதே ஒரு தேவனோட ஐக்கியமா இருக்கிற ஒரு பிள்ளை
தேவ ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஆராதிக்கிறவர்கள், வசனத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள், வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவர்களை பார்த்து நம்ம இப்படி சொல்றோம், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன நடக்குது? இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே ஆகிறது. அப்போ உங்க இருதயம் எதிரான நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்க ஐக்கியமா இருந்தீங்கன்னா போதும். நீங்க கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையையும் கொண்டு வந்து உங்களிடத்திலே சேர்க்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, இது எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை அதிகமா நேசிக்கிறேன், உம்மோட ஐக்கியமா இருக்கிறத. இந்த இயேசு சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிறுவன இன்னாசியா அவரை குறிச்சு சொல்றப்ப, இக்னியஸ் அவரை குறிச்சு சொல்றப்ப சொல்லுவாங்க, அவரை இந்த வசனம் தான் தோணுச்சு. அவர் ரொம்ப பணக்காரனால இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயமாக்கினான், உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், உனக்கு லாபம் என்ன? இந்த வார்த்தை தான் அவரை புடிச்சு அவர் வந்து இறைப்பணிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இன்றைக்கு சொல்றேன், உலகமே நீங்க ஆதாயம் பண்ணிட்டீங்க, திண்டுக்கலே ஏகிட்டதான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்ப எல்லாம் வந்துச்சு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, காசை கரைசி ஊத்துனாதான் ஜீவன் போகிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஐயோ எல்லாம் என்னோடது, தங்கம் என்னுடையது, வெள்ளி என்னுடையதா இருக்குது, நிலம் என்னுடையதா இருக்கு, பதவி என்னுடையதா இருக்குது, நான் இதை விட்டு போக மாட்டேன் சொன்னாலும் உயிர் போகாம இருக்குமா? போயிடும். ஆனா ஒரு தேவ பிள்ளை இதெல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, அவன் சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்ததுப்பா, இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆண்டவரே என்னை நம்பி நீங்க கொடுத்தது, இதெல்லாம் நான் கொடுத்துட்டு உங்ககிட்ட வர வேண்டிய காலம் வந்துருச்சு. நான் இப்ப சொல்றேன், இதெல்லாம் நான் இங்க விட்டுட்டு வர போறேன். ஆனா இப்ப எனக்கு இதை காட்டிலும் ஒரு மேலான சந்தோஷம் இருக்கு, ஐக்கியம் இருக்குது. இவைகளை கொடுத்தவரையே நான் இப்ப போய் பார்க்க போறேன், அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்ப கவனிங்க, உங்க இருதயம் எதின் மேல வாஞ்சையா இருக்கும்? கர்த்தர் மேல, அவரோட ஒரு ஐக்கியத்தின் மேல. சங்கீதத்தில் அப்படி வாசிக்கிறோம், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உண்மை எப்படி இருக்கு? தாகமா இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? நீங்க தாகமா இருக்கிறீங்களா? இந்த ஐக்கியத்துக்காக தாகமா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த ஐக்கியத்துல தாகப்படுங்க. நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்றேன், இன்றையிலிருந்து கர்த்தராகிய தேவன் மேல உங்கள் ஐக்கியம் பெருகிறதுக்கு வாஞ்சியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை மேன்மேலும் உங்களை வழி நடத்துவார். எபிரேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். எபிரேயர் 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரணும். ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையான்னு சொல்லுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்ப இந்த 16வது வசனம் சொல்லுது,
நாம் இரக்கத்தையும் ஏற்ற சமயத்திலும் சகாயம் செய்யும் கிருபையை அடைய. எத்தனை பேர் இரக்கம் பெற விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு சகாயம் கிடைக்கணும்னு விரும்புறீங்க? இரக்கம்னா கிருபைன்னு அர்த்தம். தகுதியா இருக்கிறேன் பாப்பா நான் அப்படின்னா நான் போராடலாம். இப்ப நம்ம ஊர்ல போராட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம தேவனிடத்துல போராடுறது இல்லை, இப்ப இறக்கத்துக்காக நிற்கிறோம். எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லாண்டது, என் தகுதியின் அடிப்படையில நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் சொல்றதுக்கு என் நிலை இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க கிருபையின்படி, உங்க இரக்கத்தின்படி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ரெண்டாவது, ஏற்ற சமயத்தில் சகாயம். சகாயம் அப்படின்னா என்னது? உதவி, தேவனிடத்துல உதவி. இப்ப நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்கமான யாராவது இங்க இருக்கிற யாருக்காவது எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு உதவியே தேவையில்லை, கர்த்தரிடத்துல போய் நான் எதையுமே கேட்கறதுக்கு அவர் எதுவுமே கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன் கர்த்தர், ஆண்டவரே நீங்க உங்ககிட்ட வந்துருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற மனப்பான்மையில யாராவது வந்துருக்கீங்களா? கடவுளுக்கு ஏதாவது நீ கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு. இந்த பூமியில எந்த மனுஷனுமே அப்படி கிடையாது பாருங்க. இன்றைக்கு தேவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கணும், பெருசா செஞ்சிடணும், அவரே புடுந்து போகிறத்தக்க விதத்துல, அவருடைய இருதயமெல்லாம் மகிழத்தக்க விதத்துல இன்றைக்கு நான் அவருக்கு எதையாவது அவரை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு யாராவது வந்துருக்கிறீங்களா? கிடையாது. நம்ம தேவ சமூகத்துக்கு வரப்ப ஒரு பொழுது கூட ஆண்டவரே என் நீதியினாலன்னு இல்லை, உங்களுடைய இரக்கத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய சகாய உதவி எனக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம கிருபாசனத்தை அண்டையிலே சேர கிடப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரோடு ஐக்கியத்தை புதுப்பித்திருக்கிறவர்களுக்கு கட்டாய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், இரக்கம் செய்வார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கிறோம் 1000 பெருகுவீர்கள். கர்த்தர் உங்கள் முந்தைய வாழ்க்கை காட்டிலும் உங்கள் பிந்தைய வாழ்க்கையை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களுக்குள் இருப்பது சாதாரண வார்த்தை அல்ல, ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை. அதை நம்புகிறவர்கள் தேவன் எதை செய்கிறாரோ அதையே அவர்கள் செய்ய முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம ஐக்கியம் உலகத்தோடு இல்லை, இந்த வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு. இந்த ஐக்கியம் நம்மளை வெட்கப்படுத்தாது. நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் வாழ்க்கை அவமானப்பட்டு போயிருமோ, என் பிசினஸ் உடைஞ்சு போயிருமோ, என் சூழ்நிலை இப்படியே போயிருமா? இல்ல 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 இல்ல. எத்தனை முறை வேணா நான் சொல்றேன் இல்லைங்கிறத. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் மரணத்தை ஜெயமாக்கிற தேவன். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. அவரோடு ஐக்கியப்பட்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் லாசரு. அவன் மரித்து போயிருந்தான். மரித்து 3 நாள் ஆனது. ஆனால் லாசரோட ஐக்கியத்தை இயேசு மறக்கவில்லை. உயிரோடு இருந்த நாள் வரை இயேசுவும் லாசருக்குள்ள இருந்த ஐக்கியம் அது ஜீவனை காட்டிலும் மேலானதாக இருந்தது. அடுத்த ஒரு நாள் ஆனால் வியாதி இயற்கை லாசரை மரணத்திற்குள் கொண்டு போய்விட்டது. இயேசு அவர் இறந்த பின்னும் 3 நாள் சென்ற அந்த ஊருக்கு வர அவரே அந்த உறவை நினைச்சு பார்க்கிறேன், ஐக்கியமா இருந்ததை நினைச்சு பார்த்து அழுகிறேன். எப்படி நான் இந்த லாசரோடு அன்புல இருந்தேன், இந்த லாசர் எப்படி தன்னை நேசித்தாருங்கிறத நினைத்து பார்த்து அழுகிறேன். லாசருக்கு கர்த்தர் ஒன்றை செஞ்சாரு. அவனை எந்த இடத்துல புதைத்தார்களோ, எந்த கடலில் வைத்து அவனை மூடி வைத்தார்களோ அதே இடத்திலிருந்து உயிரோடே கொண்டு வந்தான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒருவேளை மறிச்சு போயிடுச்சு, இனி அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு மீண்டும் புதுப்பீங்க.
இந்த தேவன் உங்களை எப்படி லாசருவை உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் அவர் மீண்டும் எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஐக்கியம் உங்களை சும்மா இருக்கவே விடாது. இந்த ஐக்கியம் சும்மா இருக்கவே விடாது. பேதுரு தேவனோட ரொம்ப நெருங்கி இருந்த ஒரு தேவ மனுஷன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டு அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கிறாரு. பேதுருக்கு நல்லா விளங்குது, இயேசு கிறிஸ்துவை இதுல இருந்து நம்ம என்னவே பண்ண முடியாது, விடுதலையே பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. இப்பயும் அவர் சொன்னபடியே நடக்குது அவர் வாழ்க்கையில. இப்ப அந்த நேரத்துல அவர் இயேசுவை காட்டி கொடுத்தாரு. இல்ல எனக்கு தெரியாதுங்க, காட்டி கொடுத்துட்டாரு மனுஷன். இயேசு எனக்கு தெரியாதுன்றார், மறுதளிச்சார். அது யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட்டாரு. ஆனா பாருங்க, அதை சொல்லிட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. அவரால் சும்மா இருக்க முடியல. இயேசு வராரு, ஆனா அவரை பார்க்கிறதுக்கு, அவரிடத்துல முகம் கொடுத்து பேசுறதுக்கு அவருக்கு துணிவில்லை. ஏன்னா இப்படி உண்மையா நேசித்த ஒரு மனிதனை தெரியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு முகம் கொடுத்து அவரால் பார்க்க முடியல, பேச முடியல. மிகுந்த வேதனைகள் இருக்கிறார். ஆனா கர்த்தர் இந்த பேதுரு அப்படியே விடல. பேதுரு இயேசுவை நேசிச்சது எவ்வளவு உண்மைன்னு பேதுருவை காட்டிலும் இயேசு ரொம்ப அறிஞ்சிருந்தார். திரும்ப வந்து பேதுரு கிட்ட திரும்ப திரும்ப சொல்றாங்க, நீ என்ன நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்க. இப்ப என்னன்னா பேதுரு இயேசுவை நேசிக்கிறான்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த குற்ற மனசாட்சியில இருந்து பேதுரு வெளியே வரணும்ல. அப்ப பேதுரு தான் வாயை திறந்து நமக்குள்ள இருக்கிற குற்ற மனசாட்சி வெளியேறணும்னா அதனாலதான் விசுவாச அறிக்கை தேவையா இருக்குது. ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபங்கிறது புலம்புற இடம் இல்ல, கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்ற இடம். கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டி அப்படின்னு பாடுற இடம் இல்லை. கர்த்தாவே நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் நான் நம்பி இருக்கிறவருமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடம் தான் எது? ஜெபம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பேதுருவுடைய மனசுல என்ன ஒரு பெரிய பாரமா, குற்ற உணர்ச்சி. இப்ப இதுல இருந்து தேவன் என்ன நினைக்கிறான்னா, பேதுருவுக்கு பொறுப்பை கொடுக்கிறது பெருசு இல்ல, பேதுருவுக்குள்ள இருக்கிற குற்ற மனசாட்சி என்ன பண்ணணும், வெளியே எடுத்து போட்டு என்னோட எவ்வளவு பல பேதுருவை சகஜமா பேசக்கூடிய ஒரு நபரா மாத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார், இயேசு கிறிஸ்து விரும்புறார். அதனாலதான் அவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறப்ப அவங்க நேசிக்கிறாங்க, அது உமக்கே தெரியும். இத சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தோடனே பாருங்க, முதல் எழுப்புதல் வீரனை யார் எழுப்புறாங்க? பேதுரு எழுப்புகிறார். நான் சொல்றேன், இந்த ராத்திரி இந்த காலையில நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்த குற்ற உணர்வுகளை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் துவண்டு போய் இருந்துச்சோ அதெல்லாம் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அதனாலதான் என்ன இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்தி பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறார். நீங்க கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட 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 உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசம். அதற்கு உங்களை அழைத்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம். தைரியமாய் கிருபாசன தாண்டையில் வந்து சேருங்கள். இன்னைக்கு அதைதான் வந்திருக்கோம். இனி நீங்க குற்ற மனசாட்சியோடு இருக்காதீங்க. இன்னைக்கே உங்க ஐக்கியத்தை புதுப்பீங்க. பிசாசு நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? பாவம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்குது. உலக கவலை நம்மளை தேவனை விட்டு பிரிக்குது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? தேவனை விட்டு பிரிக்கிறதா தான் இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் என் வாழ்க்கையில வந்துருச்சு, இனி எப்படி தேவனை சந்திக்கிறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு,
இது எல்லாம் வரப்ப நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளை, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளை. என் ஐக்கியம் இந்த தேவனோடு இருக்குது. இந்த உலகத்தின் சுமைகள் என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஒருவேளை விழுந்து போயிட்டீங்கன்னா கூட உடனே என்ன பண்ணணும்? எழுப்பி இந்த ஐக்கியத்தை புதுப்பிச்சு கொண்டு திரும்ப கடற்கரை ஓடணும். உலகத்தினுடைய அதிவேகமான ஓடக்கூடிய ஒரு நபரா இருந்தவர் யார்? உசைன் போல்ட். உசைன் போல்ட் அப்படி அவர் அந்த ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு முன்னால, ஒரு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒலிம்பிக், அந்த ஓட்ட பந்தயத்துல ஓடி இருந்தாலும் அதே உசைன் போல்ட் தான் வெற்றி பெற்றிருக்கலாம், அல்லது 1வது 2வது 3வது இடத்துக்கு கூட வந்திருக்கலாம். இந்த உசைன் போல்ட் என்ன பண்ணாரா, அந்த ஓட்ட பந்தயத்திலே ஒலிம்பிக் போட்டியிலே ஓடுவதற்கு ஆயத்தமாய் எல்லாரும் அப்படி அமர்ந்து இருக்கிறாங்க, அப்படி நிக்கிறாங்க, ரெடியா இருக்கிறப்ப அந்த வினாடியிலே சில வினாடி, அந்த ஒரு வினாடி, இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாலே எதிர்ச்சிட்டார். முன்னாலே எதிர்ச்சோடனே அவருக்கே தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த போட்டியில ஓடுறதுக்கே நம்ம என்ன தகுதி இல்லை. அவர் நல்ல திறமை வாய்ந்தவர் தான். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சரியா அந்த நொடியை கவனிக்காம அவசரப்பட்டு எந்திரிச்சனால என்ன ஆயிடுச்சு, தடுமாறிட்டார், தோற்று போயிட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் ஓட்ட போட்டியில நம்ம பிள்ளை மெதுவா வந்தாலே அதுக்கு கவலை தாங்க முடியல. இன்னும் பரிசு கொடுக்கல, சர்ச்சில் 10 பேருக்கு பரிசு கொடுக்குறப்ப நமக்கு ஏதோ தேர்வு கொஞ்சம் சின்னதா கொடுத்துட்டா, என் பிள்ளை கொஞ்சம் சின்னதா போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒலிம்பிக் போட்டி போயிட்டு அந்த துக்கத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் துக்கப்படுறது மட்டும் இல்லை, என் நாட்டு மக்களுக்கு இந்த துக்கத்தை நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு பாருங்க, நான் விளையாடவே மாட்டேன்னு போயிடுச்சு துக்கத்தில். ஆனா அதே உசைன் போல்ட் அடுத்த ஆண்டு ஒலிம்பிக்கு போகிறார். கரெக்டான அந்த நொடி வரை காத்திருக்கிறார், ஓட தொடங்குகிறார். ஓட தொடங்கி அவர் வேகமாய் ஓடி மற்ற எல்லாரை காட்டிலும் முன்பாக வந்து விட்டார். இதுவரை இப்போ ஒரு பொண்ணு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால வர உலகத்தின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரரால் உசைன் போல்ட் மட்டும்தான் இருந்தார். நான் சொல்றேன், ஒரு முறை தோற்று போய்விட்டோம்னு துவண்டு போயிட்டோம்னா அது பிசாசின் ஆவி. எந்த இடத்தில் விழுகிறீர்களோ அதே இடத்தில் உங்களை தூக்கி இந்த ஐக்கியத்தில் நிறுத்தி உங்களை உன்னதத்தின் மேல அதிகாரியாய் வைக்கிறது கர்த்தர். அந்த கர்த்தரோடு நீங்க ஐக்கியப்படுங்க. இந்த உலகத்துல நம்ம நேசிக்கிறவங்களை நேசிக்கிறதுல தப்பே கிடையாது, நல்லா நேசிங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாக இயேசுவை நேசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் பாதுகாக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த பொருட்களை காட்டிலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் பாதுகாப்பது மிக முக்கியம். நீங்க அப்படி வந்து பாருங்க, அப்படி பாருங்க, நீங்க இந்த சபைக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. சொல்லணும், உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லணும், என்ன உங்க கணவர் உங்களை குறித்து சொல்லணும், என் மனைவி தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறான். அவங்க மேல ஒரு பிள்ளை நான் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவர்களுக்குள் இருக்கிறவர் ஒளியா இருக்கிறார், அவர்கள் ஒளியில் நடக்கிறபடியா என் வாழ்க்கை கர்த்தர் மாற்றிட்டான்னு சொல்லணும். ஆமென் சொல்றீங்களா? உங்க பிள்ளைகள் அப்படி சொல்லணும். எங்க அம்மா ஒரு நல்ல ஜெபிக்கிறவர்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய மேல் இருந்த ஜெப ஆவி, அவர்கள் மேல் இருந்த விசுவாசம் இன்றைக்கு எங்களையும் அவர்களோடு இணைத்து விட்டது. சொல்ற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு வேண்டிய சகலவற்றை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிற போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். அவர் உங்களை கைவிடுறதில்லை, அவர் உங்களை மறக்கிறதில்லை, அவர் உங்களை வேண்டான்னு தள்ளுறதில்லை. நீங்க எப்போ வந்தாலும் அவர் உங்களை சேர்த்துக்கிறாரு. ஆனா தேவன் எதை விரும்புறாருன்னா, நீங்க வரீங்களாங்கிறத விரும்புறாரு. அதான் சொன்ன பாருங்க, பேதுரு இயேசுவை நேசிக்கிறவர் தான். ஆனா ஒரு தயக்கம்,
குற்ற உணர்வு. ஏற்றுவாரா, மன்னிப்பாரா? கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறியா கேட்கிற. போய் சொல்லிருக்கலாம், பேதுருவிட போய் சொல்லிருக்கலாம், பேதுருவே பரவாயில்லப்பா, ஏதோ ஒரு பலவீனம், சரி பரவாயில்ல, நான் உணர்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன்பா, என் ஆடுகளமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. அவர் ஏன் அப்படி சொல்லல? ஏன் அப்படி சொல்லல? அவர் சொல்லியிருக்கலாம். ஏசாயாவில் எத்தனை வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறோம், அவர் சொல்றது வாசிக்கிறோம். அவர் அதை சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அவர் சொல்ல, அவர் சொல்ற, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வரேன் ஆண்டவரே, நான் என்ன விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க என்ன நேசிப்பீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி, நீங்க என்ன நேசிப்பீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நான் உங்க நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பழசெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூரமாக்கிட்டு நான் உங்களோட கூட வரேன். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் இந்த ஒரு கவியை நம்ம பாடி அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் சொல்லுவோம், மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடுதான், உம்மோடு அம்மா என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான தேவதாசனை கொண்டு ஆண்டவர் அவரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நாம் பலப்படும்படியாக இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவர், இந்த ஐக்கியத்தை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது, ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலே நான் எப்படி பலப்படுவது என்று ஆண்டவரே இந்த நாள்ல என்னோடு பேசினீங்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. பேதுருவை போல இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேதுரு மனம் கசந்து அழுத ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மனம் கசந்து அழுதது போல இந்த நாளில் ஒரு விசை கூட நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே இந்த ஐக்கியம் ஆண்டவரே எனக்கு வேணும்பா. ஆண்டவரே உலகத்துல இருக்கிற ஐக்கியம் எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் என்னை கைவிடலாம். ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியம் நீ ஒரு நாளும் கைவிடாதப்பா. ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல நான் வளரணுமே, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையுள்ள கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான பாஸ்டர்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே சொல்கிறோம். ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்கிற வார்த்தையை தந்திருக்கிறேன். நீ உண்மை உள்ளவர் அப்பா. எங்களை கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நடத்த வந்தவர்.
ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஐக்கியம் ஆண்டவரே சொல்லுகிறோம். ஆண்டவரே முடியாதவைகளை முடிய பண்ணும், ஆண்டவரே முடிந்து போனவைகளை துவங்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே சோதனை தாவை நன்றியோடு வைத்து துதிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி சொல்லுகிறோம். அருமையான பாஸ்டருக்காய் மீண்டும் ஒரு விசை கூட நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபை விசுவாச மக்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற 2 கண்மணி பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான இடத்தை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் பணியில ஆண்டவரே நாங்கள் இன்னும் இணைந்து இந்த பட்டணத்துல ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை எழுதி கட்ட கர்த்தர் எங்களுக்கு பலத்தார். ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும்